கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய என் பிள்ளைகளை இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபோல் கேட்குறவங்க எல்லாரையுமே ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறார். ஸ்தோத்திரம். பைபிள், பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். இந்த சேனலில் இன்றைக்கி இந்த செய்தியை பேச கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். செய்தி என்னன்னு சொன்னால், நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இப்போது உயிர்த்தெழுதெல்லாம் கழிஞ்சிட்டு அதுக்கு முன்னே பேசியிருக்க வேண்டியது, ஆனாலும் தேவன் இதை பேச தந்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். ராஜ மேன்மை, ஒரு பதவிக்கு ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு மேன்மை கிடைக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் இந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்போ அதில் அவங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை உண்டாகும். நிறைய பேர் அவங்கள பார்க்க வருவாங்க, வாழ்த்துவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆகும். இப்போது சிலருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க மோதிரம், செயின் அந்த மாதிரிப்பட்டதை கொடுப்பாங்க. சிலர் லேடிஸ்ன்னு சொன்னால் சேலை, வேறு நகைகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. பத்திரிகையிலேருந்து வருவாங்க, மீடியா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேட்டி எடுப்பாங்க. இப்போ உடனே பாப்புலர் ஆயிடுவாங்க. அதுபோல் ஐஏஎஸ் பாஸ் ஆனவங்க, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆனவங்களும் நல்ல ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஒரு 10th ரேங்க்குள்ளே எடுத்தாங்கன்னா அவங்கள தனியாக பேட்டி கண்டு அந்த பேட்டியெல்லாம் டிவியில் போடுறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க இவங்கள இந்த மாதிரி எழுதி பாஸ் ஆகிருக்கவங்கள அவங்க பாப்புலர் ஆக்கிடுவாங்க. நான் சவுதியில் வேலை பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் 5 கிலோ வெயிட், 5-200 வெயிட் உள்ள ஒரு குழந்த பிறந்துச்சு. அப்போ இப்படி பிறந்திருக்கணுன்னா நர்ஸ் எல்லாம் ஒருத்தராக வேலை பார்க்குற எல்லாத்தையும் மாறி மாறி அப்படி உடனே தானே அது எல்லாருக்கும் வந்துடும் அந்த செய்தி. அப்போது அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் போனாங்க, நானும் போய் பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி வித்தியாசமான குழந்தைகள் பிறந்தால் அதை யாராவது சொன்னால் அதை பார்க்க போவாங்க. அதுபோல் கை வித்தியாசமாக, கால் வித்தியாசமாக, சில பிள்ளைகள் 3 கை 3 காலோட பிறக்கும், 2 தலையோட பிறக்கும், அந்த மாதிரிப்பட்டது. அதுபோல் 4 கால் கோழி குஞ்சு அந்த மாதிரி இடையில ஒன்றும் நியூஸ் பேப்பரில் நான் படிச்சிருக்கேன். அப்படி ஒரு வீட்டில் 4-5 கோழி குஞ்சுக்கு 4 கால். அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ஆட்கள் வந்துச்சு. அந்த மாதிரி 2 தலை ஆடு, ஆட்டுக்குட்டி, பிறகு மாடு 2 கன்றுக்குட்டி போட்டுனா அது வித்தியாசமாக எல்லோரும் பார்க்க வருவாங்க. பிறகு காய்கறி, வித்தியாசமான காய்கறி, சில மிருகங்களுக்கு ரூபத்தோட காய்கள் காய்க்கும், சில பறவைகள் ரூபத்தோட சில காய்கள் காய்க்கும், கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த வாழைக்கொலை நீளமாக இருக்கும், சிலது உச்சியிலேருந்து கீழே தரையை தொட்டுரும், அந்த மாதிரி கொலை. அப்படி ஒரு தோட்டத்தில் கொலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் கூட்டமாக வரும். அப்படி ஒரு வித்தியாசமான பொருள்னாலே, வித்தியாசமான ஒரு பிறவி எதுனாலும் அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் கூட்டமாக வருவாங்க. அது அப்படி ஒரு பாப்புலர் ஆகும். அதுபோல் அமாவாசை, பௌர்ணமி, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வரும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அது அந்த நாளுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வித்தியாசமாக ஜனங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஆகாயத்துலலாம் இப்போ கிரகணம்லாம் இருக்கும்போது, நாங்கள் கோதையாரில் இருக்கும்போது அந்த ஷீட்டில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்கு நேர கீழே தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த ஓட்டை வழியாக இந்த தண்ணியில் அந்த சூரியனுக்கு உருவம் தெரியும், அப்படி காட்டினாங்க. அப்போ அந்த மாதிரி அதை நேராக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப பயந்து 78 79 காணும் அந்த டைமில் அப்படி காட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான பொருள், வித்தியாசமான சம்பவம்னா எல்லோரும் பார்க்க ஆசைப்படுவாங்க, பார்ப்பாங்க. மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்லி சாஸ்திரிகள் சொல்லாங்க. அவங்க நட்சத்திரத்தை பார்த்தது அவங்க நாட்டில் கிழக்க, இந்தியாவாக இருக்கலாம், வேறு ஏதாவது நாடாக இருக்கலாம். நான் இந்தியாவில் வானசாஸ்திரம்லாம் நிறைய உண்டுல, அதனால் இந்தியன்ஸாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ இவங்க சாஸ்திரிகள் எத்தனை நம்பர்னு சொல்லலை, 2, 3, 5, 4 அது ஒன்றும் சொல்லலை. அப்போ இவங்க அங்கே தேடி போகிறாங்க, எங்கள் எருசலேமுக்கு போய் தேடுறாங்க. தேடி ஏன்னா அந்த நாட்டில் தான் யூதருக்கு ராஜா பிறப்பார், அது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் கிழக்கிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் சாஸ்திரிகள். அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த
செருபாபேலுக்கு அடுத்தால இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா யோசேப்பு வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பிறக்கும்போது யாரும் தேடி வரல. இப்போ தாவீது ராஜாக்க வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வம்சம் வருது. அப்போ தாவீது ராஜாவுக்கு பிறகு எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. அப்பவும் யாரும் இதற்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு தேடி வரல. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவர் பிறந்த உடனேயே யோசேப்புக்கு மகன் சொல்லி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஏன்னா இது பிறப்புரிமை இதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஏரோத ராஜா சொன்னதுனால எல்லாம் அவரவர் ஊருக்கு போகிறாங்க. இவங்களும் பெத்லகேமில் போய் இருந்து அவரை யோசேப்புக்கு மகனா, யோசேப்பு ராஜா, அந்த ராஜாவுக்கு மகன், இவரும் ராஜான்னு சொல்லிட்டு அங்கே எழுதியாச்சு. அப்போ ராஜான்னு சொல்லி அங்கே ரெக்கார்ட் ஆயாச்சு. அப்போ இவர் இவங்க இப்படி தேடி வந்தோடனே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுதும் அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்போ யூதருக்கு ராஜாவாக இருக்கிறது ஏரோது. அப்போது அவன் நினைக்க, என்னடா நம்ம இல்லாமல் வேற இங்கே யார் ராஜா வருவா, யூதருக்கு தனியாக ஒரு ராஜா வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கலங்குனாங்கன்ட்டுருக்கு. அப்போ ராஜா இவங்ககிட்ட எப்போ அந்த நட்சத்திரம் தெரிஞ்சுது, ஏன்னா இவங்க கிழக்கில் இந்த தேசத்துலேருந்து அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ எப்போ அந்த நட்சத்திரம் தெரிஞ்சுதுன்னு அந்த காலத்தை குறித்து அவங்க சரியாக விசாரிக்கிறாங்க. விசாரித்தோடனே ஏகதேசம் 2 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பிரதான ஆசாரியன் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விசாரிக்கிறார். விசாரித்தோன்னே யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ எல்லாத்துலேயும் சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலேருந்து புறப்படுவார்ன்ட்டு ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் ராஜா பெத்லகேமில் தான் புறப்படுவார்னு சொன்னாங்க. அப்போ இந்த ராஜா சாஸ்திரிகள்கிட்ட சொல்லாரா, இங்கே ஏரோது ராஜா அரண்மனையில் யூதாவுக்கு ராஜா பிறக்கலைன்னொன்னா அவங்க பின்னும் அதை தேடுறதுக்கு வேண்டி வெளியே போகிறாங்க. அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அந்த குழந்தைய பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவார். ஆனால் இவங்க அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்போ இந்த நட்சத்திரம் இவங்க அரண்மனை விட்டு வெளியே வரவும் வந்துட்டு இவங்க இயேசு கிறிஸ்துவை தேடுவாங்கன்னு தேவனுக்கு மனசிலாகி மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை இவங்களுக்கு காட்டுவார். இயேசு கிறிஸ்து இருக்க இடத்த காட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த நட்சத்திரம் அதை அனுப்பி தேவன் அனுப்புவார். இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு மேலே வந்தோடனே அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சந்தோஷப்பட்டு அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போகும்போது இயேசு கிறிஸ்துவை கண்டாங்க. கண்டு இவங்க அந்த காணிக்கையாக பொண்ணு வெள்ளி அந்த தூபவர்க்கம் இதெல்லாம் வெள்ளைப்பழம் தூபவர்க்கம் இதெல்லாம் காணிக்க வைக்கிறாங்க. காணிக்க வச்சுட்டு வராங்க. அப்போ 7 சபையின் தூதர்கள் இந்த நட்சத்திரங்கள் எதுன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 1:20 7 சபையின் தூதர்கள் ஊழியர்கள் இயேசுவை காட்டணும். அப்போ 7 சபையின் தூதர்களை தான் அவர் அந்த நட்சத்திரங்கள்னு சொல்லி அந்த 7 சபையின் தூதர்கள்னு சொல்லுவாங்க. தூதர்கள்னு சொன்னால் அந்த ஊழியக்காரங்க, அவங்கள நட்சத்திரங்கள் சொல்லி தேவன் சொல்லுவார். அப்போது வெளிப்படுத்தல் 1:6 இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன செய்வார்? அப்போ அவர் என்ன செய்ய, வெளிப்படுத்தல் 1:6 இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்னு இருக்குது. அப்போ தம்மை நம்புகிறவர்களை ராஜாக்கு ஆக்கிற ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து தான். மற்ற ராஜாக்கள்கிட்ட அவரை நம்புகிறவங்க, அவருக்கு வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா சேனாபதி அல்லது பட்டாளக்காரன், பிறகு அவங்களுக்கு சமையல் பண்ணுறவங்க, அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு துணி துவைக்க, இந்த மாதிரி நிறைய வேலை கொடுப்பாங்க. பிறகு இந்த தோட்டங்கள் விவசாயம் இதெல்லாம் கவனிக்க மந்திரிமார் அப்படி இப்படி ஆக்குவாங்க. அப்படி தான் வேலை கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ராஜாவும் அவரை நம்பி வரவங்களை ராஜா ஆக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்போ அவர் எதுக்கு வந்தார், நம்ம ராஜாக்களை ஆக்குறதுக்கு. அவரை நம்புகிற எல்லாரும் ராஜாக்கள் தான், ராஜாக்களை ஆக்குறதுக்கு வந்தார். அப்போ ஏரோது கிறிஸ்துவானவர் அவருக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படின்னு நினச்சார். ஆனால் கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு பாவங்களுக்கு வேண்டி மரித்து உயிர்த்தெழுதுக்கு தான் வந்தார். அவரை போல் ராஜாவாக அரசாளுக்கு வரலரா.
அவருக்கு ஒரு அரசாட்சி உண்டு. அது இனி ஒரு ராஜ்யம் வந்து அதில் தான் அவருக்கு அரசாட்சி வரும். மத்தேயு 27:29 அவரை பிடித்து வந்து இயேசு கிறிஸ்துவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கிறாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ பிடிச்சிட்டு போகும்போது அவரை பிடிச்சி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்போ அவரை யூதருடைய ராஜாவை வாழ்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்களாம். உண்மையிலேயே அந்த வார்த்தை அவருக்கு சொந்தம், ஆனால் அவரை பரியாசம் பண்ணியிருக்காங்க. யோவான் 18:36 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு கள்ளனை போல் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க. 2 கல்லறை 2 பக்கம் வச்சு அவரையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்போது சிலுவையில் அரைஞ்சி நசரேனாய் இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதி வச்சாராம் சிலுவையில் மேலே. அப்படி பைபிளில் இருக்குது. அப்போ அவர் கரெக்டாக இவரை கண்டுபிடிச்சிட்டாரு. நசரேனாய் இயேசு யூதருடைய ராஜா. அப்போ சாஸ்திரிகள் தேடி வந்தது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தேடி வந்தாங்க. அவங்க ஏன் அந்த அளவுக்கு தேடி வந்தாங்கன்னா, இந்த ராஜா தான் அவரை நம்புகிற எல்லாரையும் ராஜாக்களாக்குவார். மற்ற ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு வேலைக்காரங்களாக தான் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு ராஜாவும் அவரை நம்பி வரவங்களை, அவரை தேடி வரவங்களை ராஜாக்களாக்குவார். அதை அந்த சாஸ்திரிகள் மனசிலாக்கி அதனால தான் அவர் அங்கேருந்து இங்கே தேடி வந்தது. ஆசாரியராகும்படி செய்தார். அவரை பின்பற்றுகிற எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகும்படி செய்தார். 1 பேதுரு 2:9 ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து ராஜாக்களும் நம்ம தான், ஆசாரியர்களும் நம்ம தான். யார்? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க. அவருக்கு பிறப்பு, அவருக்கு மரணம் இல்லை, மரணம், அவருக்கு உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்பி அவரை பின்பற்றுறவங்க ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்தல் 19:16 யூதருடைய ராஜான்னு மாறி, அந்த பேர் மாறி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ன நாமம் அவர் வஸ்திரத்தின் மேலே அவர் தொடையின் மேலே எழுதியிருந்ததுன்னு இருக்குது. அப்போ அந்த ராஜா தான், யூதருக்கு ராஜா தான் இப்போ மாறி ராஜாதி ராஜான்னு அந்த உலகம் இதில் உள்ள எல்லா அண்டசராசனங்கள் எல்லாத்துக்கும் ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தா அவர், எல்லாம் அவர் தான். இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது 19:13. அப்போ அவருக்கு ஒரு நாமமும் இருக்குது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படி யோவானில் இருக்குது. அப்போ தேவனுக்கு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக பிறந்து இப்படி வளர்ந்து அவர் ஒரு ராஜாவாக வருது. வெளிப்படுத்தல் 12:16 நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போது தாவீதின் வேரும் சந்ததியும், மத்தேயு 1 முழுசும் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்ததி வரும். அதில் தாவீது ராஜா தாவீது ராஜானே இருக்கும். மற்றவங்களெல்லாம் அவங்கவுங்க பேர் இருக்கும். ஆனால் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் இருக்கும் அந்த 1 அப்படி தாவீது ராஜாவை மேன்மைப்படுத்துவாங்க. அதே போல் வெளிப்படுத்தலையும் தாவீது ராஜாவின் வேரும், தாவீதின் வேரும் சந்ததியும், அவருக்கு சந்ததியும் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ இது எதுக்கு? நித்தியத்தை பற்றியது. நித்தியத்தில் அவர் வந்து தாவீதின் குமார தாவீதின் வேரும் சந்ததியும் அங்கே ராஜாவாக இருக்கார். வெளிப்படுத்தல் 21:24 பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளேயே கொண்டு வருவார்கள். 21 எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இதெல்லாம் தெளிவாக இருக்கும். இப்போ பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எதுக்குள்ளே? புதிய வானமும் புதிய பூமியும் இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போது இதுக்கு ஜனங்களை தகுதிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். அதை அந்த சாஸ்திரிகள் மனசிலாக்கி தான் அவரை தேடி வந்தாங்க. அப்போது நம்ம அவரை பின்பற்றினாலே நமக்கு ஒரு நஷ்டம் கிடையாது, நமக்கு லாபம் தான், நமக்கு மேன்மை தான், நமக்கு வந்து தாழ்மை கிடையாது. நம்மளை ஆண்டவர் உயர்த்துறதுக்கும் ராஜாக்கள் ஆக்கிறதுக்கும் தான் அவர் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்தார். அது பிறந்தது சத்திரத்தில் இடம் இல்லாததுனால முன்னணியில் அவரை கிடத்திருந்துன்னு சொல்லிட்டு இருக்குது அது லூக்காவில். அப்போ அந்த மாதிரி அவர் பிறந்தோம். எதுக்கு பிறந்தார்? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறதுக்கு தான் அவர் பிறந்தார். அப்போ நமக்கு நித்திய ஜீவனை தர, இந்த பூமி இல்லாமல் புதிய வானம் புதிய பூமி வந்துன்னா பரிசுத்தமுள்ளவங்க பாவம் செய்யாதவங்க தான் அங்கே போக முடியும். அப்படி வெளிப்படுத்தல் 21, 22, 20லேருந்தே படித்தாலும் அதெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்போ அவங்க அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறவங்க பரிசுத்தமாக இருக்கணும்,
பொய்யை நடப்பிக்கிறவங்க, அசுத்தத்தை நடப்பிக்கிறவங்க, இது இவங்க யாரும் அங்கே போக முடியாது. அப்படி தெளிவாக அதில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம போகணும்னு சொன்னால் அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். அங்கே போகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நல்ல பைபிள் படிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு எப்போவும் எந்த காரியமும் நம்ம அவர்கிட்ட சொல்லி செய்யணும். நம்ம அவரை ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும். நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் நம்ம வெளியே போனாலோ என்னன்னாலும் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு நம்ம போகும்போது நம்ம காரியம் வெற்றியாக நடக்கும். ஏன்னா நம்மளை ராஜாக்களை வச்சுருக்காரு. ராஜா போகிற இடத்துல எப்படி இருக்கும்? அவங்க சேவகர்லாம் போவாங்க, ஒரு பட்டாளம் கூட போகும். அவருக்குள்ள மேன்மை, அவருக்கு கிரீடம் வச்சுருப்பார், அவருக்கு குதிரையில் போவார் அந்த காலத்துலலாம். இப்போ பெரிய கார்கள், விலை கூடின கார்கள்லாம் இருக்குது, BMW, ஆடி காரு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி போவாங்க. அப்போ அப்படி போகும்போது நம்மளையும் கூட அவர் கூப்பிட்டு போவார். நம்ம அவருக்கு பிள்ளைகளை ஆக்குறதுக்கு தான், அவரை போல் ராஜா ஆக்குறதுக்கு தான் அவர் இந்த ஏழை கோலம் எடுத்து இந்த உலகத்துக்கு அவருக்கு இரத்தமும் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கி நம்ம மீட்டு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இது எங்கே நடக்கும்? புதிய வானம் புதிய பூமியில். அப்போ அங்கே நம்ம அதுக்கு எப்படி போகணும்னு சொல்லி, என்ன மாதிரி தகுதி இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த 19 20லேருந்தே வாசிக்கலாம். 21 22 இவ்வளோ அதிகாரத்தில் இருக்குது. அதுபோல் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வாசித்து அவ்வளவுத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இது இயேசு கிறிஸ்து வாயினாலே சொன்ன உபதேசம். இவ்வளவுத்துக்கும் கீழ்ப்படிஞ்சால் ராஜாவான அவரை போல் நம்ம ராஜாவாக அவரை பின்பற்றலாம். அவருக்குள்ள பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவர் நமக்குன்னு வச்சுருக்க பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை போல் நம்ம ராஜாவாக இந்த உலகத்துலேயும் அப்படி ஜீவிக்க வைப்பார். நித்திய ஜீவன்லேயே நம்ம ராஜாக்களாக இருப்போம். அதுக்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தணும். நம்ம நித்திய ஜீவன், நம்ம ஜீவன் அழியாமல் இருக்கக்குள்ள வழி தான் இயேசு கிறிஸ்து காட்டுனது. அதை நம்ம பின்பற்றி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நற்கிரியை செய்யணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகைவனாக இருந்தாலும் அவங்க பசியாக இருந்தால் நம்ம ஆகாரம் கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு போகணும், துணை இல்லைன்னா நம்ம கூட போகணும். ஆஸ்பத்திரியிலலாம் சில நேரம் துணை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்ம கூட போய் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ள தகுதியும் பலமும் ஆசீர்வாதமும் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Behold, I bring life eternal. பைபிள், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன்.